ஆர்எஸ்எஸ் மோடி இடையிலான இல்லை ஆர்எஸ்எஸ் பாஜக இடையிலான எப்படி இதை டிஃபைன் பண்ணிக்கிறதுன்னு நீங்களே சொல்லுங்கள். இந்த இடைவெளி அதிகமாயிட்டே இருக்கிறத தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்தடுத்த. இல்லை இப்போது என்ன பிரச்சனைனா, எப்பயுமே நம்ம பொதுவாக உள்ள கட்சிக்குள்ளேயோ அமைப்புக்குள்ளேயோ இல்லாதவர்கள் ஆர்எஸ்எஸ் பற்றி புரிஞ்சுக்கிறதுலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏனென்றால் மணி அவர்கள் சொன்னார், எந்த விஷயமே வெளியே தெரியல, டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ திராவிடர் கழகம்ன்றது ஒரு அமைப்பு, அதில் டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ சொத்து இருக்குது, யார் நிர்வகிக்கிறாங்க, எந்த விஷயமே பொது வெளியில் இல்லை. அது அரசியல் கட்சியில் ஒரு வேலை, அரசியல் கட்சினா எல்லாமே பொது வெளியில் இருக்கணும். இப்போ பாலக்காடில் நடந்ததுக்கு பேர் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வராது ஆர்எஸ்எஸ். இல்லை, மற்ற பிரைவேட் அமைப்புகள் எப்படி வராதோ அதே மாதிரி ஆர்எஸ்எஸும் வராது. அது அரசாங்க அமைப்புகளுக்கு தான். இப்போ திராவிடர் கழகத்தை பற்றி நான் வந்து ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்டில் கேட்டால் தகவல் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் இதுவும். இப்போது இந்த ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன். இப்போது சமன்வய பைடெக் அப்படின்னு இந்த பாலக்காடில் நடக்கக்கூடிய ஒரு மீட்டிங். அது இப்போது மணியையா பேசும்போது சொன்னார், 2 அமைப்புகளும் கலந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கூட்டம் வந்து வருடத்திற்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு கூட்டம். அதில் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி 32 அமைப்பினுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் ஒரு வருடமும். மற்ற அமைப்புகள்லாம் உதாரணமாக வெளியே தெரிஞ்ச பேருன்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து விஹெச்பி ஒரு அமைப்பு, ஏபிவிபி ஒரு அமைப்பு, வனவாசி கல்யாண ஆசிரம் ஒரு அமைப்பு, இதெல்லாம் அமைப்பு இவங்களாம் சேர்ந்து கூடுறது. இப்போ மாநில அளவிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறை தமிழ்நாட்டில்னு உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இதே மாதிரி விவித கஷேத்திர பைடெக்குன்னு ஒரு கூட்டத்தில் இங்கே இருக்கக்கூடிய எல்லா அமைப்பு சார்ந்த நிர்வாகிகள் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு அப்பப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள், அடுத்து பண்ண வேண்டிய விஷயங்கள் கலந்து பேசக்கூடிய ஒரு விஷயம். இப்போ இந்த பாலக்காடில் பேசினதாக வெளியே வந்திருக்கிற நியூஸ் எதுவுமே ஆர்எஸ்எஸ்ஸிடமோ அதிகாரப்பூர்வமோ வந்த நியூஸ் எதுவுமே கிடையாது. இது வந்து நம்ம ஊடகங்களில் பல வகையில் பல ரிப்போர்ட்ஸ் பண்ணுறாங்க. என்றைக்குமே ஆர்எஸ்எஸ் கலந்துக்கிட்ட கூட்டங்களில் என்ன டிஸ்கஸ் பண்ணுன்றது எந்த விஷயமுமே வெளியே வராது. அதிகாரப்பூர்வமாகவும் தரமா இருப்போம், அதிகாரப்பூர்வம் இல்லாமலும் வர்றதுக்கு அதிகாரப்பூர்வமான செய்தி 2 சொல்கிறேன். இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய முக்கிய தலைவர் திரு இந்திரேஷ்குமாரோட அறிக்கை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ராமர் அனைவருக்கும் நீதி வழங்குகிறார். 2024 மக்களவை தேர்தலை பாருங்கள். ராமரை வழிபாடு செய்பவர்களுக்கு படிப்படியாக ஆணவம் ஏற்பட்டுச்சு. அந்த கட்சி மக்களவையில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. ஆனால் அந்த கட்சியின் ஆணவத்தால் அதற்கு கிடைக்க வேண்டிய முழு பெரும்பான்மையை பெற கடவுள் வந்து அனுமதிக்கலை. ராமரை எதிர்த்தவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கல அப்படின்னு அதே மாதிரி அவர் ஏற்கனவே சொன்னார். நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி திரு ரத்தன் ஷர்தா அவர் ஆர்கனைசரில் எழுதுறாரு. அது உங்களோட ஆர்எஸ்எஸ்-உடைய அதிகாரப்பூர்வ ஏடு. மோடி 3.0 தவறுகளை சரி செய்வதற்கான ஒரு உரையாடல்ங்கிற தலைப்பில் அவர் எழுதுறாரு. பாஜக தலைவர்களும் நிர்வாகிகளும் வீதிகளில் ஒலிக்கும் மக்களுடைய குரல்களுக்கு செவிசாய்ப்பதில்லை. மாறாக பிரதமர் மோடியின் புகழ் வெளிச்சத்தில் அவர்கள் குளிர்காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களை பற்றிய அதிக நம்பிக்கையில் பாஜக தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் யதார்த்த நிலை என்ன என்பதை தேர்தல் முடிவுகள் காண்பித்து விட்டன. எங்களை எலெக்ஷனுக்கு அழைக்கலை, வேலை செய்யலை, எங்களோட எந்த விதமான உரையாடலையும் அவங்க வைத்துக்கொள்ளலைன்னு. நீங்கள் கேரளா கூட்டத்தில் கூட நீங்கள் வெளிப்படையாக பேசலை, ஊடகங்கள் கசிந்த செய்தின்னு நீங்கள் சொல்லுங்கள். இது 2க்குமே ரெக்கார்டு இருக்குது. நான் பேசின செய்தி 2க்குமே ரெக்கார்டு இருக்குது. அப்போ இவ்வளோ வெளிப்படையாக ஏன் மோகன் பகவத் பேசினார் மணிப்பூரை பற்றி, யாரும் போகலைன்னு? இல்லை, பேசியிருக்காங்க. இப்போது நீங்கள் குறிப்பிட்ட 2 பேருமே எனக்கு பர்சனலாகவே நல்ல வகையில் தெரியும். குறிப்பாக ரத்தன் சாரதா பல விவாதங்களில் அடிக்கடி கலந்துக்குவார், நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ ரத்தன் சாரதா அவர்கள் என்ன பொறுப்பில் இருக்கார்? அவரும் ஒரு ஸ்வயம் சேவகர். நான் இருக்கக்கூடிய அதே ஸ்டேட்டஸில் இருக்கும்போது அவருடைய கருத்து சொல்லியிருக்காது, நாங்கள் ஒத்துக்கிறோம். பட் இது வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரப்பூர்வ கருத்து 2 பேருக்கும் இருக்கு. ஆர்கனைசர் பற்றி அதான் சொல்கிறேன். ரத்தன் சாரதா அவருடைய கருத்தை வெளியிட்டிருக்கார். இப்போது ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்கான உறவுலே வந்து புரிதல்ல நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ சாம் பிட்ரோட ஏதாவது ஒன்று பேசினாரா? இல்ல, நான் மறுக்கல. அவங்க சொன்ன கருத்துனா அவங்க சொன்ன கருத்து ஆர்கனைசர்ல வந்து அவர் எழுதுறது வந்து உங்க கட்சி அந்த அமைப்புடைய மவுத் பீஸ். ஆமா, அதிகாரப்பூர்வ. அதுல வந்து அது தனிப்பட்ட கருத்து இல்ல, தனிப்பட்ட கருத்து நான் சொல்லவே இல்லை. சரி, இவரோட இந்திரகுமாரோட இந்திரேஷ்குமாரோட கருத்து இன்னும் நிறைய தலைவர்கள் நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதை மீறி அதுவா அதை மீறி அதுவான்னு கிடையாது. இப்போது பிஜேபி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு அங்கம், அவ்வளோதான். ஆர்எஸ்எஸ் வந்து பேரண்ட் ஆர்கனைசேஷன், அதனுடைய அரசியல் கட்சி தான் பிஜேபி. அப்போ ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடியவர்கள் ஏதாச்சும் கருத்து சொன்னாங்கன்னா நிச்சயமாக அதை வந்து நாங்கள் ஏற்றுக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கோம். அதை ஏற்றுக்கிறதுல எந்த ஒரு தயக்கமோ எதுவுமே கிடையாது. இப்போ அரசியல் அரங்கில் இருக்கும்போது டிஃப்ரென்சஸ் இருக்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம் தான். ஒரு பேரண்ட் பாடிக்கும் கீழே இருக்கக்கூடியவர்களுக்கும், குறிப்பாக இந்த மகாராஷ்டிரான்னு குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆர்எஸ்எஸ் பிறந்த இடம், தலைமையகமாக இருக்கக்கூடிய
இடம். அங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் காம்பினேஷன்ஸ்லேயே நிறைய கருத்து வேறுபாடுகள், ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த கருத்து வேறுபாடுகளை மீறி எப்படி வந்து இரண்டு இயக்கங்களும் ஒன்றாக பயணப்பட்டு கொண்டிருக்கின்றது. இப்போ முன்னாடி வந்து சுதர்ஷன் வாஜ்பாய் அவர்களுடைய ரிலேஷன்ஷிப் பற்றிலாம் நிறைய பேசணும். அப்போ வந்து இதை விட அதிகமாக வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் இப்போ வந்து அந்த வேறுபாடுகளுக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு. இவ்வளவு வெளிப்படையாக இந்த கருத்து வேறுபாடுகள் வெளியே வருது இல்லையா? அது வந்து மோடி கேரண்டின்னு சொன்னதன் மூலமாகவோ இல்லை பாஜகவின் முகமாக மோடி தான் பாஜகன்னு மாறினதன் வெளிப்பாடாக அந்த அதிருப்தியில RSS தலைவர்கள் அதுக்கு தான் ஒரே ஒரு ப்ரிலூடோடு நான் போகிறேன். இப்போ மோடி அவர்கள், மோகன் பகவத் அவர்கள் 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வயதை உடையவர்கள். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக 2 பேரும் இயக்கத்தில் பணி செய்யக்கூடியவர்கள். கிட்டத்தட்ட ஒரு நல்ல தோழர்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். இவருடைய அப்பா நடத்தின ஷாக்காஸில், அதாவது மோகன் பகவத்தோருடைய அப்பா நடத்தக்கூடிய ஷாக்காஸில் ஒரு பையனாக வளர்த்து விடப்பட்டவர் தான் நரேந்திர மோடி. இது வந்து பின்னாடி போகிறது. நம்ம இப்போ டிஃப்ரென்சஸ் இருந்தால் பேசி நிச்சயமாக நாங்கள் தீர்த்துக்குவோம், எல்லாம் பண்ணிக்குவோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. டிஃப்ரென்சஸ் இருக்கலாம், அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. RSS தலைமையகத்திலேயோ பாஜக தலைமையகத்திலேயோ அந்த பேச்சுவார்த்தை நடக்கிற போது அது வெளியில் வராத போது வரைக்கும் எந்த சிக்கலும் இல்லை. அதில் என்ன பேசப்பட்டது, கருத்து வேறுபாடுகள் என்ன பகிர்ந்து கொள்ளப்பட்டது, பொதுப்படையாக பொது வெளிகளில் அவங்க கருத்து சொல்கிறாங்க. அந்த ஆர்கனைசருங்கிற பத்திரிகை மூலமாக மோடிக்கு செய்தி சொல்கிறாங்க, நாங்கள் இதை தான் நினைக்கிறோன்னு. அந்த அளவுக்கு முத்தி போச்சுல்ல கருத்து வேறுபாடு. நான் சொல்கிறேன், இப்போது பிஜேபின்றது ஒரு அரசியல் இயக்கம். சாதாரணமாக எல்லா அரசியல் இயக்கங்களும் பல இடங்களில் சறுக்கிறது வந்து இயல்பான ஒரு விஷயம். அப்படி சறுக்குனதை RSS சுட்டி காட்டினால் அதை கேட்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் சொன்னது இப்போ 3-4 பேர் சொன்ன கருத்து சொன்னீங்க இல்லையா? குறிப்பாக சில விஷயங்கள் இப்போ வந்து நண்பர்கள் யார் எதிரிகள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு. இப்போ அது வந்து RSS அமைப்பு சொல்லுதுன்னா நிச்சயமாக அந்த தவறை திருத்துறதுக்கு பிஜேபி வந்து அதன் மூலமாக பாடம் கற்றுக்கொள்ளும் அப்படின்றதுலையும் எந்த மாட்டு கருத்தில். இன்னும் ஒரே ஒரு அடிஷ்னல், 3 தடவை தடை பண்ணிட்டாங்க தீவிரவாத இயக்கம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. 3 முறை யார் தடை செஞ்சாங்களோ அவங்களே அந்த தடையை நீக்கிட்டாங்க. 2வது எமர்ஜென்சியில் தடை பண்ணது வந்து எமர்ஜென்சி காலகட்டத்தில் எல்லா இயக்கங்களும் தடை பண்ணப்பட்டது. அதில் RSS தனியாக நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மகாத்மா காந்தி அவர்கள் கொலை வழக்கில் தடை பண்ணதுக்கு அப்புறமா எந்த முகாந்திரமும் இல்லைன்னு நேரு அவர்கள் அரசாங்கத்தில் அவர்களுடைய வழக்கறிஞர்கள், அவருடைய போலீஸு, அவர்களுடைய உளவுத்துறை எல்லாருமே விசாரித்து எந்த குற்றமும் அவர்கள் சுமத்த முடியவில்லை என்றதால் தடை நீக்கப்பட்டது. அதே நேரு அவர்கள் தான் ரிப்பப்ளிக் டே பரேடு கூட நம்மளை கூப்பிட்டார். இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால பொதுவாக இது வந்து இப்படி ஒரு இயக்கம், இது வந்து அடிப்படைவாத இயக்கம் அப்படின்ற கருத்துக்கள் வந்து ஒரு நன்மை பயக்கக்கூடியது இல்லை. ஏன்னா அது இந்த இந்திய ஜனநாயக நாட்டில் அது தன்னாட்சி, அதற்கு அந்த கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம்வொர்க்குள்ளே இயங்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு இயக்கம். அதனால அது இப்படி படி போடுறது பேரண்டல் ஆர்கனைசேஷன் சூர்யா சொல்கிறாரு. பேரண்டல் அவங்க கட்சியை சார்ந்த வேறு நண்பர்கள் பேசும்போது வந்து கல்ச்சரல் ஆர்கனைசேஷன்றாங்க. பேரண்டல் ஆர்கனைசேஷன் நீங்கள் சொல்கிறீங்க, எந்தாவே அது வந்து சித்தாந்த அமைப்பு. ஆமாம், பட் அது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டியாக தானே இயங்கிக்கிட்டு இருக்குது. மக்கள் பிஜேபிக்கு தானே ஓட்டு போடுறாங்க, RSS ஓட்டு போடல. நீங்கள் சோனியா காந்தி அவர்கள் வந்து வழிகாட்டு குழு தலைவராக இத்தனைக்கும் அதிகாரப்பூர்வமாக ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு, அவங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு போது இது எக்ஸ்ட்ரா கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டின்னு சொல்லுங்கள். எல்லா பாஜக மாநில தலைமையகத்திலையும் RSSலேருந்து ஒருத்தர் அமைப்பு செயலாளராக இருக்கார்ல. அதை தான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் எந்த விமர்சனத்தை சோனியா காந்தி அவர்கள் மீது 10 ஆண்டு UPA கவர்மெண்ட் இருக்கும்போது வச்சிங்களோ அது வந்து உங்களுக்கு பொருந்ததில்லை. இன்ஃபேக்ட் சோனியா காந்தி அப்பாயின்மெண்ட் அது வந்து ரொம்ப வெளிப்படையாக இருந்தது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. இங்கே வந்து எந்த டிரான்ஸ்பரன்சி அடிப்படையில் நீங்கள் வந்து RSSக்கு மினிஸ்டர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறாங்க, பிஜேபி செக்ரட்டரிஸ் ரிப்போர்ட் பண்ணட்டும். ஒரு அமைச்சர், மத்திய அமைச்சர், அவர் எந்த அடிப்படையில் RSSக்கு வந்து அவர் ரிப்போர்ட் பண்ணுறாரு? இது அவர் எடுத்துக்கொண்ட அரசியல் சாசனத்தின்படி எடுத்துக்கொண்ட உறுதிமொழிக்கு எதிரானது. ஏன்னா RSS வந்து உங்களுக்கு வந்து பேரண்டல் பாடியாக இருக்கலாம், பட் சட்டத்தின் பார்வையில் பார்க்கும்போது அது அவங்களுக்கு ஒரு அமைச்சர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு தான் பதில் சொல்லணும், வேற யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கேள்வி, அந்த ரிப்போர்ட் பண்றாங்கன்றது எங்கிருந்து வருது? உங்களோட ரிப்போர்ட்ஸ்ல தான் வருது. நாங்க வந்து கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங்ல என்ன நடக்குது? அப்ப எவ்ரி இயர் கோஆர்டினேஷன் கமிட்டி மீட்டிங் நடத்துறீங்க, அதுல என்ன பேசுறீங்க? அமைச்சர்கள் இருக்க மாட்டாங்க, கட்சி பொறுப்புல இருக்கு. இல்ல இது நம்ம கிளியரா டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். அகைன் கோல் போஸ்ட், அதுக்கு அனுமதியே கிடையாது. அதுல அனுமதி யாருன்னா 2 பேருக்கு தான். ஒரே நிமிஷம் நான் இது தெளிவுபடுத்திடுறேன் அவர் சொன்னதுனால. கட்சியினுடைய தலைவர், கட்சியினுடைய அமைப்பு பொதுச் செயலாளர், இவங்க 2 பேர் தான் மீட்டிங்கே அலௌடு. இப்போ அந்த கூட்டங்களில் மினிஸ்டர் போய் மினிஸ்டர்ன்ற கெப்பாசிட்டியில் எந்த வகையிலும் அவர்கள் கலந்துக்கிறதோ ரிப்போர்ட் பண்ணுறதோ அந்த சிஸ்டமே நம்மக்கிட்ட கிடையாது. RSS அமைப்பு கூட்டங்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக அமைப்பு பொதுச் செயலாளர்கள் மட்டும்தான் கூப்பிடுவோம். இந்த மாதிரி கூட்டங்களுக்கு தலைவர்களையும் அழைப்பது வழக்கமாக இருக்கிறதுனால அது வந்து தவறான ஒரு விஷயம். மினிஸ்டர் போய் ரிப்போர்ட் பண்ணுறது, அப்படியே மினிஸ்டர் வந்து அவர் கட்சியில் ஏதாச்சும் பதவி இருந்ததுன்னா அந்த கெப்பாசிட்டியில் தான் ரிப்போர்ட் பண்ணுவாரே தவிர ஒரு மினிஸ்டராக இருக்கின்ற கெப்பாசிட்டியில் எப்பயுமே அந்த ரிப்போர்ட்டிங் சிஸ்டம்ன்றதே நம்ம இதில் கிடையாது. பேசுவோம்.